முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை தயாராக உள்ளதாக சிபிஐ தரப்பிலிருந்து தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை தயாராக இருப்பதாக சிபிஐ தரப்பிலிருந்து தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, இந்த குற்றப்பத்திரிகையில் யார் யார் பெயரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, வேற என்னென்ன விஷயங்களை சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க? கார்த்தியா, பார்த்தீங்கன்னா அதாவது தமிழகத்தில் குட்கா முறைகேடு தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர் அனைவரும் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்க வேண்டியிருப்பதால் இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது குற்றப்பத்திரிகை நகல் ஏற்கனவே கடந்த முறை வந்தபோது தயாராகவில்லை, நகல் தயாராகவில்லை. குற்றப்பத்திரிகைக்கு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. நகல் தயாராகதால் வழங்க முடியாத சூழல் இருந்தது. இந்நிலையில் இந்த நகலை வழங்குவதற்காக இந்த விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குடைய பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை மத்திய அரசு, மாநில அரசு மட்டுமில்லாமல் மத்திய அரசு அதிகாரிகளும் இதில் உடனடியாக உள்ளனர் என்பது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. குறிப்பாக சொன்ன இந்த அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் மாதவராவ் சிந்தியா, சீனிவாச ராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத் உள்ளிட்டோரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த கூடுதலாக இந்த சேர்க்கப்பட்ட அந்த மத்திய அரசு அதிகாரி 6 பேரும் சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் 7 பேர் ஆஜராகியிருந்தார்கள். இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 13 பேர் ஆஜராகியிருந்தனர். ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் தயாராக இருப்பதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். 250 சாட்சிகள் உட்பட சுமார் 20,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை இருப்பதாகவும் இது தொடர்பான பென்ட்ரைவ் காப்பியும் அளித்தார். ஆனால் மனுதாரர் குற்றச்சாட்டப்பட்ட தரப்பில் இதற்கான ஆவணங்கள் கேட்டனர். இதையடுத்து நீதிபதிகள் ஆவணமாக தாக்கல் செய்வார் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 14 தேதி தள்ளி வைத்துள்ளார். அந்த தினம் அனைவரும் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார். அக்டோபர் 14 தேதி அனைவரும் ஆஜராவது எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை தயாராக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அக்டோபர் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.